இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாழைக்காய் பொரியல். சூப்பர் அண்ட் டேஸ்ட்டாக சிம்பிளாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். அதுக்கு நான் ஒரு வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா தோல் சீவிடலாம். சீவிட்டு நல்லா பொடிசாக அரிஞ்சிக்கலாம். அரிஞ்சு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி தண்ணி கொதி வரப்போ வாழைக்காய் எடுத்து அதோடு சேர்த்துக்கலாம். வாழைக்காயை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கிறப்ப உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா ஒயிட்டாக இருக்கும் பொரியல். மஞ்சத்தூள் சேர்த்தா கொஞ்சம் கலராக இருக்கும். நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். வாழைக்காய் சீக்கிரம் வெந்துடும்ல. அதை நம்ம வெந்துருச்சான்னு பார்த்துட்டு காய் வடிகட்டி வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடுகு வெடித்ததுக்கப்புறம் 2 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். தட்டி வாழைக்காய் வாய்வுல அதனால் பூண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ வாழைக்காயை நம்ம இருத்து வச்ச தண்ணியிலேருந்து இருத்து வச்ச வாழைக்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வாழைக்காய் எல்லாம் வெங்காயம்லாம் மேட்ச் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறிக்கலாம். தண்ணிலாம் சுத்தமாக இல்லாமல் ட்ரையாக இருக்கப்போ தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ சேர்த்துருக்கேன். தேங்காய் பூ சேர்த்து அதுவும் நல்லா கிளறிக்கலாம். கிளறினதுக்கப்புறம் சூப்பர் அண்ட் சிம்பிளாக டேஸ்டான வாழைக்காய் பொரியல் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.